ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸிங் இமோஸ். இன்னைக்கு நம்ம மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருக்காரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா G20 மாநாடு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நியூக்ளியர் டிவைஸ் ஒன்று ஒரு ஏஜென்ட் பாதுகாத்துட்டு வராரு. அவரையும் அந்த டிவைஸும் சேர்த்து தூக்கிடுறாங்க வில்லன். அந்த டிவைஸையும் கைப்பற்றிட்டு அவரையும் காப்பாத்துக்காக நம்ம ஹீரோ அண்ட் டீம் களமிறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஆர்யாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸை சொல்லலாம். அதே மாதிரி அவர் பண்ற ஆக்ஷன் போர்ஷன்ஸும் அல்டிமேட்டாவே இருந்தது. இந்த படத்தோட விஷுவல்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ரேஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க விஷுவல்ஸ் மூலியமா. படத்துல அங்கங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு சில இடத்துல கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கௌதம் கார்த்திக் வில்லனா பண்ணியிருக்காரு. அவரோட ரோலா இருக்கட்டும், அவரோட வில்லனிசமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் கண்டிப்பா பயங்கர சவுண்டா இருக்கு. கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேர்ல பல இடங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகிற அளவு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்துல லாஜிக்ன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. அது இஷ்டத்துக்கு பல சீன்ஸை பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு எமோஷனல் கண்டென்ட் அங்கங்க இருந்தாலும் அது நமக்கு படத்தோட இம்பாக்ட் ஆகி ஒரு கனெக்டை கொடுத்ததா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லலாம். அது ஒரு நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஸ்பை த்ரில்லர் ஜானர்ல நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு பல படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருக்க பல சீன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.5 out of 10 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.